Hi students, happy morning to all. This is V. Sendil Kumar. Today I am going to start with a new exercise number 6.4. அதுக்கு முன்னாடி exercise number 6.4 உடைய கண்டென்ட் பார்த்துட்டு என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணுறான்னு பார்த்துட்டு எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் போகலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் நம்பர் 6.4 உடைய எக்ஸாம்பிள் சம்ஸ் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டென்ட் நம்பர் 6.4 ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். இப்போ டூ ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா டூ லைன் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. அப்போ ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்கன்னாக்கா θ1 θ2 எடுத்தீங்க. ஸோங்க θன்னு வச்சுப்போம். இப்போ லெட் y ஈக்குவல் டு m1 x plus c1 and y equal to m2 x plus c2. ஸோ இப்போ b2 கிவன் லைன்ஸ் எடுத்துக்குவோம். ஸோ அப்போ லைன் கொடுத்துட்டாக்கா ஸ்லோப் கண்டுபிடி ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ m1 ஈக்குவல் tan θ1 m2 ஈக்குவல் tan θ2. அதுமாதிரி ஆங்கிள் கொடுத்தாலும் ஸ்லோப் கண்டுபிடி தெரியும் உங்களுக்கு. இப்போ இதில் ஆங்கிள் தான் இருக்குது. ஸோ அதனால் m1 ஈக்குவல் tan θ1 m2 ஈக்குவல் டு tan θ2. இப்போ θ வேணுனாக்கா θ2 மைனஸ் θ1 பண்ணணும். θ வேணுனாக்கா θ2லேருந்து θ1 மைனஸ் பண்ணால் θன்னு வந்துடும். ஸோ அப்போ tan θ ஈக்குவல் டு tan θ1 மைனஸ் θ2. ஸோ அப்போ tan θ ஈக்குவல் டு இப்போ tan θ1 மைனஸ் θ2 tan a மைனஸ் b ஃபார்முலா. இப்போ tan a மைனஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா tan a மைனஸ் tan b பை 1 ப்ளஸ் tan a tan bன்னு வரும். இங்கே θ1 θ2ன்னு இருக்கா. பட் tan θ1 மைனஸ் tan θ2 பை 1 ப்ளஸ் tan θ1 இன்ட்டு tan θ2ன்னு வரும். ஓகேங்களா. விச் இம்ப்ளைஸ் தட் ஈக்குவல் டு அப்போ tan θ1ன்றது m1 tan θ2ன்றது m2 வச்சுருக்கோம் நம்ம. அப்போ m1 மைனஸ் m2 பை 1 ப்ளஸ் m1 இன்ட்டு m2. ஓகேங்களா. அப்போ லெட் பை பி தி angle between two lines naga, let these two lines make an angle θ1 θ2. இப்போ அந்த பைன்றதுனாக்க angle between two lines. அப்போ tan θ equal to m1 minus m2 by 1 plus m1 m2. இது angle between two lines. Next 6.4.1 condition for parallel lines. இப்போ parallel lines இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன். அப்போ if the lines பார்த்தீங்கன்னா y equal to m1x plus c1 and y equal to m2x plus c2 are parallelனாக்கா அப்போ எப்படின்னா தென் θ ஈக்குவல் டு 0. இப்போ tan θ ஈக்குவல் டு tan 0 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ m1 மைனஸ் m2 பை 1 ப்ளஸ் m1 m2 ஈக்குவல் டு 0. அப்போ tan θ ஃபார்முலா இருக்குல்ல, இப்போ பார்த்தோம்ல டெரி பண்ண அந்த ஃபார்முலாவில் tan θ 0 போடனாக்கா இப்போ m1 மைனஸ் m2 பை 1 ப்ளஸ் m1 m2. ஸோ அப்போ m1 மைனஸ் m2 ஈக்குவல் டு அப்போ டினாமினேட்டர் மென்ஷன் பண்ணி 0 ஆகிடும். அப்போ தட் இஸ் இஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆர் பேரலல் தென் தேர் ஸ்லோப்ஸ் ஆர் என்ன இருக்குனாக்கா ஈக்குவலாக இருக்கும். அப்போ m1 ஈக்குவல் டு m2. ஓகேங்களா. இப்போ m1 மைனஸ் m2 ஈக்குவல் 0. அப்போ அந்த m2 ஆன்சர் பண்ணாக்க ப்ளஸ் ஆகிடும். அப்போ m1 ஈக்குவல் டு m2 இருந்தாக்கா டூ லைன்ஸ் வந்து என்னது பேரலல் லைன்ஸு. நெக்ஸ்ட் 6.4.2 கண்டிஷன் ஃபார் பர்பண்டிகுலர் லைன்ஸ். பேரலாக இருக்கணும்னாக்கா டூ ஸ்லோப் ஈக்குவலாக இருக்கணும். m1 ஈக்குவல் டு m2 இருக்கணும். பர்பண்டிகுலர் இருக்குன்னா என்ன இருக்கணும் கண்டிஷன் பண்ணாக்கா இஃப் தி லைன்ஸ் y ஈக்குவல் டு m1x ப்ளஸ் c1 அண்டு y ஈக்குவல் டு m2x ப்ளஸ் c2 ஆர் பர்பண்டிகுலர்னாக்கா தென் θ ஈக்குவல் டு 90 டிகிரி எடுத்துனாக்கா tan θ ஈக்குவல் டு tan 90 டிகிரி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ tan θக்கு வந்து இன்ஃபினிட்டி போடனாக்கா ஈக்குவல் டு m1 மைனஸ் m2 பை 1 ப்ளஸ் m1 m2. ஓகேங்களா. விச் இம்ப்ளைஸ் m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு மைனஸ் 1 வந்துடும். ஸோ அப்போ டூ ஸ்லோப்பு மட்டும் பண்ணாக்கா மைனஸ் 1 வந்துச்சுனாக்கா டூ லைன்ஸ் வந்து பர்பண்டிகுலர் லைனாக இருக்கும். த கண்டிஷன் ஃபார் பர்பண்டிகுலர் லைன் m1 இன்ட்டு m2 ஈக்குவல் மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு நோட் a1x plus b1y plus c1 equal 0 and a2x plus b2y plus c2 equal 0 are parallel, their slopes are equal. அப்போ minus a1 by b1 equal to minus a2 by b1. அப்போ ஸ்லோப்ஸ்னா ஈக்குவல் தானே அர்த்தம். பேரலல்னாலே ஸ்லோப் ஈக்குவலாக இருக்கும். அப்போ a1 by a2 equal to b1 by b2 வந்துடும். ஸோ அப்போ if the line a1x plus b1y plus c1 equal 0 and a2x plus b2y plus c2 equal 0 are perpendicular. ஓகேங்களா. ஸோ தென் தேர் ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப்னா மைனஸ் 1 வரணும். பர்பண்டிகுலர்னாக்கா ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப் வந்து மைனஸ் 1 வரணும். அப்போ ஸ்லோப்ஸ் பார்த்தினாக்கா மைனஸ் a1 பை b1 இன்ட்டு மைனஸ் a2 பை b2 ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நான் ப்ளஸ் ஆகிடும். அப்போ a1 இன்ட்டு a2 ப்ளஸ் b1 இன்ட்டு b2 ஈக்குவல் டு 0. For the equation of a line which is parallel to the line ax plus by plus c equal to 0 is ax plus by plus k equal to 0. அதாவது ஈக்குவேஷன் லைன் விச் பேரலல் டு த லைன்ஸ்னாக்கா இது பேரலல்னாக்கா என்ன பண்ண அந்த ஈக்குவேஷனில் அந்த கான்ஸ்டன்ட் தூக்கி கேன்னு அப்ளை பண்ணணும். ஓகேவா. கான்ஸ்டன்ட் மட்டும் தான் வேரி ஆகும். நெக்ஸ்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் விச் இஸ் பர்பண்டிகுலர் டு த லைன் ax plus by plus c equal to 0 is
bx plus ay plus k equal 0. அப்போ பர்பண்டிகுலர்னாக்கா என்ன மாறினாக்கா அப்படி கோஎஃபிஷியன்ட்ஸ் மாறணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்க்கு போய்டும், ஒயோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் போய்டும், ப்ளஸ் கே அது கான்ஸ்டன்ட் மாறும். நெக்ஸ்ட்டு 6.4.3 content number position of a point with respect to a straight line. Any line ax plus by plus c equals 0 எடுத்துறீங்க. Divides the whole plane in two parts. First subdivision, one containing the origin called origin side of that line. Second one is the other not containing the origin called non-origin side of the line. A point P x1 y1 is on the origin side or non-origin side of the line ax plus by plus c equals 0. C not equal 0 எடுத்துணும். So according as a1x plus b1 ax1 plus by1 plus c and c are of the same sign or opposite sign are. Okay, but if c greater than 0 then p of x1 y1 is on the origin side or non-origin side of the line ax plus by plus c equals 0 according as ax1 plus by1 plus c is positive or negative. Note, after rewriting the equation a1x plus b1y plus c1 equals 0 and a2x plus b2y plus c2 equals 0 such that both c1 greater than 0, c2 greater than 0, and if first subdivision a1 into a2 plus b1 into b2 greater than 0, then the angle between them is acute. Second one is a1 into a2 plus b1 into b2 greater than 0, then the angle between them is obtuse angle. Okay la. Suppose let the given line ax plus by plus c equals 0, first equation எடுத்துட்டு b represented by ab, let p of x1 y1 be the given point. Draw pd perpendicular to ab. Note that pd is the required distance. Draw OM parallel to PD. Let OM equal to P. Assume that angle MOB equal to alpha. From the figure, the equation of the straight line AB is x cos alpha plus y sin alpha equal to P. So, x cos alpha y plus y cos x cos alpha y sin alpha, the P answer now minus P equal to 0, second equation. So, now equation 1 and 2 represent the same straight line. Hence, their corresponding coefficients are proportional. So now equation 1 and 2 are representing the same straight line. Hence their corresponding coefficients are proportional. So cos alpha by A equal to sin alpha B equal to minus P by C. So cos alpha equal to alpha by A and minus P by C equal to cos alpha equal to minus AP by C. Next sin alpha by B equal to minus P by C equal to sin alpha equal to minus P B by C. Okay, so we know that sin square alpha plus cos square alpha equal to 1 and 3. இப்போ sin cos வேல்யூவை அதில் அப்ளை பண்ணினாக்கா sin square alpha அப்போ மைனஸ் பி பி பை சியை ஸ்கொயர் பண்ணாக்கா பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் ஆகிடும். ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா வேல்யூ வந்து மைனஸ் ஏ பி பை சின்னு இருக்குது. ஸ்கொயர் பண்ணினாக்கா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பை சின்னு வந்து ஈக்குவல் டு 1 ஆகிடும். ஸோ தட் இஸ் டினாமினேட்டர் வந்து எல்சிஎம் வந்து சி ஸ்கொயர் எடுத்தீங்கன்னாக்கா பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஈக்குவல் சி ஸ்கொயர் ஆகிடும். பி ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்தீங்கன்னாக்கா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் சி ஸ்கொயர் ஆகிடும். ஸோ தட் இஸ் பி ஸ்கொயர் மட்டும் வேணுனாக்கா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஆன்சர் பண்ணால் டிவைட் ஆகிடும். அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஆகிடும். ஸோ பி மட்டும் வேணுனாக்கா ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னாக்கா பி ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் சி பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஆகும். ஸோ ஹென்ஸ் cos alpha equal to plus or minus a by square root of a square b square, sin alpha equal to plus or minus b by root of a square plus b square. Next, suppose OL equal to p dash, the equation of the straight line NR is x cos alpha plus y sin alpha minus p dash equal to 0. Since p of x1 plus y1 is point on NR by x1 cos alpha plus y1 sin alpha minus p equal to 0, that is from the figure, the required distance PD equal to LM equal to OM minus OL equal to P minus P dash. For P minus P dash x1 minus x1 cos alpha plus y1 sin alpha. So plus or minus C by root of a square by b square plus or minus x1 by x1a by root of a square b square plus or minus y1 b by square root of a square b square equal to plus or minus a x1 plus b y1 plus c by root of a square plus b square.
So the required distance பார்த்தீங்கன்னாக்கா modulus of ax1 plus by1 plus c by root of divided by root of a square plus b square. Next 6.4.4 distance formulas. So first one is 2 point, second one is a point to a line, third one is two parallel lines. Okay la. So first one பார்த்தீங்கன்னாக்கா the distance between 2 point கொடுத்துட்டு distance கேட்டீங்கன்னாக்கா x1 y1 x2 y2 எடுத்தீங்கன்னாக்கா distance formula பண்ணாக்க d equal to root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. Second one பார்த்தீங்கன்னாக்கா a point, the length of a perpendicular from the point x1 y1 to the line by ax plus by plus c equal to 0 பார்த்தீங்கன்னாக்கா distance modulus of ax1 plus by1 plus c by root of a square plus b square. Third one is two parallel lines கொடுத்துனாக்கா distance formula, the length of the perpendicular from origin to ax plus by plus c equal to 0 is modulus of c by root of a square by b square. இதெல்லாமே டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. 2 பாயிண்ட் கொடுத்துட்டாக்கா இல்லை ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாக்கா நெக்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட் லைன் கொடுத்துட்டாக்கா நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன். தேர்ட் ஒன் இஸ் டூ பேரலல் லைன்ஸ் கொடுத்துட்டாக்கா distance formula modulus of c by root of a square by b square. Fourth one is the distance between two parallel lines a1x plus b1y plus c1 equal to 0 and a1x plus a2x plus b2y plus c2 equal to 0. Okay, அப்போ d equal to modulus of c1 minus c2 by root of a square by b square. ஓகேங்களா. ஸோ இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னாக்கா a2 வரணும், a2x plus b2yன்னு வரணும். 1 போட்டுருக்காங்க, அது சேஞ்ச் பண்ணிடணும். a2x plus b2yங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன் இஸ் ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ். பார்த்தீங்கன்னாக்கா டூ லைன் கொடுத்துட்டு ஆங்கிள் கேட்டாங்கன்னா tan theta equal to modulus of m1 minus m2 by 1 plus m1 into m2. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கண்டிஷன் ஃபார் parallel lines. இப்போ theta equal to 0னாக்கா tan 0 போட்டுனாக்கா m1 minus m2 by 1 plus m1 m2. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். நம்ம கண்டிஷன் ஃபார் parallel லைன்ஸுக்கு எப்படி இருந்தாக்கா ரெண்டு ஸ்லோப்பு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா. அது மாதிரி கண்டிஷன் ஃபார் பர்பண்டிகுலர் லைன்னாக்கா ரெண்டு ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ணினாக்கா -1 வரும். m1 into m2 ஈக்குவல் டு -1 வரும். ஓகேங்களா. அதான் கண்டிஷன் ஃபார் பர்பண்டிகுலர். ஓகேங்களா. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். நம்ம next fifth one is the foot of the perpendicular from x1 y1 to the line ax plus by plus c equal to 0 is x minus x1 by a equal to y minus y by b equal to a1x plus b1y plus c by a square plus b square. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம்ஸு. எக்ஸாம்பிள் 6.22 find the equation of a parallel line and a perpendicular line passing through the point 1, 2 to the line 3x plus 4y equal to 7. ஓகேங்களா. ஈக்குவல் இந்த parallel lines and purple lines கேட்குறாங்க. பாசிங் த்ரூ த பாயிண்ட் பண்ணால் 1, 2 ஊற்றுறாங்க. அந்த லைன் பண்ணால் 3x plus 4y equal 7 ஊற்றுறாங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு parallel lines கண்டுபிடிப்போம். இப்போ parallel lines பார்த்தாக்கா parallel lines to 3x plus 4y equal to 7 is of the form பார்த்தா 3x plus 4y equal to 3x1 plus 4y1. ஓகேங்களா. இப்போ லெட் x1 y1ன்றது அந்த பாயிண்ட் எடுத்துணும். 1, 2 எடுத்துகிட்டு அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க. அப்போ 3x plus 4y equal to 3 into x1க்கு 1 plus 4 into y1க்கு வந்து 2. ஸோ அப்போ 3x plus 4y equal to மல்டிப்ளை பண்ணினாக்கா 3 into 1 3 ஆகிடும், plus 4 to 8 ஆட் பண்ண 11 ஆகிடும். ஸோ பர்பன் லைன் பார்த்தாக்கா 3x plus 4y equal to 7 is of the form is 4x minus 3y equal to 4x1 minus 3y1. ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் வந்து டிஃப்ரெண்ட் வேரி ஆகும், அதாவது சேஞ்ச் ஆகணும். ஸோ அங்கே மைனஸ் இருந்துச்சுனாக்கா ஈக்குவேஷனில், அதாவது இந்த ஈக்குவேஷனில் மைனஸ் இருந்துச்சுனாக்கா ப்ளஸ் பண்ணணும், ப்ளஸ்னால் மைனஸ் பண்ணியதுக்கு பர்பண்டிகுலர். ஓகேவா. ஸோ அப்போ 4x minus 3y equal to 4x1 minus 3y1. ஓகேங்களா. அந்த பாயிண்ட் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ இயர் x1 y1 is 1, 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 4x minus 3y equal to 4 into 1 minus 3 into 2. ஸோ அப்போ 4x minus 3y equal to 4 into 1 4 ஆகிடும், minus 3 to 6 ஆகிடும். ஸோ செப்பரேட் பண்ணால் -2 ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அப்போ the parallel and perpendicular lines are respectively 3x plus 4y equal to 11 and 4x minus 3y equal to -2. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.23 find the distance கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நான் பார்த்துட்டு டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா 4 ஃபார்முலாஸ் கிட்ட பார்த்துருக்கோம். ஸோ என்ன கிவன் கொடுத்துறா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிஷன் பார்த்தாக்கா பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துறாங்க. 2 பாயிண்ட் கொடுத்துறாக்க டிஸ்டன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். 5, 4 and 2, 0 கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிஷன். செகண்ட் சப்டிஷன் from point 1, 2 to the line 5x plus 12y minus 3 equal 0. Third one is between two parallel lines 3x plus 4y equal 12 and 6x plus 8y plus 1 equal 0. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்டன்ஸ் கண்டுபிடினாக்கா 2 பாயிண்ட் கொடுத்துறா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். d equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square.
ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க ஃபர்ஸ்ட் சப்டிஷனுக்கு. அப்போ x1 y1 x2 y2 வந்து அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா d ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 the whole square ப்ளஸ் y2 மைனஸ் y1 the whole square. இது எதுக்குனாக்கா 2 பாயிண்ட் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ வேல்யூஸ் அதில் சப்ஷன் பண்ணீங்க ரூட் ஆஃப் 2 மைனஸ் 5 the whole square ப்ளஸ் 0 மைனஸ் 4 the whole square. ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா ரூட் ஆஃப் மைனஸ் 3 the whole square ப்ளஸ் மைனஸ் 4 the whole square ஆகிடும். ஸ்கொயர் பண்ணினாக்கா 9 + 16 வந்துடும். ஸோ ஆட் பண்ணினாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ரூட் எடுத்துனா 5 யூனிட்ஸ். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிஷன் என்ன கிவன் கொடுத்துறாங்க, ஒரு பாயிண்ட்டு ஒரு லைன் கொடுத்துறாங்க. இப்போ ஒரு பாயிண்ட் ஒரு லைன் கொடுத்துறாக்கா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா மாடலஸ் ஆஃப் ax1 + by1 + c by ரூட் ஆஃப் a² + b². ஓகேங்களா. இப்போ x1 y1 இந்த பாயிண்ட் 1,2 எடுத்துணும். நெக்ஸ்ட் அதான் ஏவோட வேல்யூ எடுத்துணும். ஓகேங்களா. அப்போ a = 5 b = 12 எங்கன்னாக்கா அந்த ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஷன்ட் a y-ஓட கோஷன்ட் bன்னு எடுத்துணும். ஓகேங்களா. இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணாலும் தெரியும். ஓகேங்களா. நியூமெரில் பார்த்தீங்கன்னா ax1 + b1 + c இருக்குல்ல அதையும் இந்த கொடுத்துன லைன் 5x + 12y - 3 இருக்குல்ல அதையும் கம்பேர் பண்ணும்போது எக்ஸோட கோஷன் தான் ஏவோட வேல்யூ, ஒயோட கோஷன் தான் பியோட வேல்யூ. ஓகேங்களா. இந்த பாயிண்ட் வந்து x1 y1 எடுத்துணும். நெக்ஸ்ட் cன்றது கான்ஸ்டன்ட் -3. ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ண d ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் ஏக்கு வேல்யூ 5 இன்ட்டு எக்ஸுக்கு வேல்யூ x1 வேல்யூ 1 ப்ளஸ் பிக்கு வேல்யூ வந்து 12 இன்ட்டு y1 வேல்யூ வந்து 2 c வேல்யூ -3 பை ரூட் ஆஃப் a² + b². அப்போ ரூட் ஆஃப் 5² + 12². ஸோ மல்டிப்ளை பண்ண 5 × 1 5 ப்ளஸ் 12 × 2 24 -3 பை ஸ்கொயர் பண்ணினாக்கா ரூட் ஆஃப் 25 + 144 ஆகிடும். ஸோ மாடலஸ் ஆஃப் சிம்பிளை பண்ணினாக்கா 24 5 ஆட் பண்ணினாக்கா 29 ஆகிடும். 29ல் 3 மைனஸ் பண்ணாக்கா 26 ஆகிடும். நியூமினேட்டில் டினாமினேட்டில் ஆட் பண்ணினாக்கா ரூட் ஆஃப் 169 வந்துடும். டினாமினேட்டில் வந்து ரூட் எடுத்தினாக்கா 169 ரூட் வந்து 13 ஆகிடும். இப்போ 26/13 வந்துடும். கேன்சல் பண்ணினாக்கா 2 வந்துடும். ஓகேங்களா. இப்போ மாடலஸ் ரிமூவ் பண்ணும்போது பாசிட்டிவ் நம்பராக தான் வரும். ஓகேங்களா. அப்போ d = 2. தட்ஸ் ஆல். தேர்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 parallel lines. இப்போ 2 parallel line கொடுத்துட்டாக்கா ஈக்குவேஷன் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா d = c1 - c2 by modulus of c1 - c2 by root of a² b². இப்போ c1 and c2 வேல்யூ ஃபைன் பண்ணோம். a and b வேல்யூ அதே சேம் தான். 2 லைன்ஸ் கொடுத்துறாங்களா, ஃபர்ஸ்ட் லைனில் கான்ஸ்டன்ட் வந்து ஈக்குவல் ஆன்சர் மூவ் பண்ணிடணும். அதுமாதிரி செகண்ட் லைன் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் ஆன்சர் மூவ் பண்ணிடணும். ஓகேவா. ஸோ மூவ் பண்ணிவிட்டு அப்போ ஈக்குவல் ஆன்சர் வர்றது தான் c1 c2 வேல்யூ. அப்போ c1 வேல்யூ வந்து -12 c2 வேல்யூ வந்து 1/2. ஓகேங்களா. இப்போ 3x + 4y = 2 கொடுத்துறாங்க. ஈக்குவல் ஆன்சர் இருக்கிற 12 ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா -12 ஆகிடும். இப்போ c1 வேல்யூ வந்து -12 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் லைனில். செகண்ட் லைனில் பார்த்தா 6x + 8y + 1 = 0 இருக்குது. பட் ரெண்டு ஈக்குவேஷன் வந்து சேமாக இருக்கணும். அதாவது ரெண்டு லைனோடைய எக்ஸோட கோஷன் ஒயோட கோஷன் சேமாக இருக்கணும். ஓகேவா. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 parallel linesனாக்கா எக்ஸோட கோஷன் ஒயோட கோஷன் சேமாக இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தா 3x + 4y இருக்குது. செகண்டில் வந்து 6x + 8y இருக்குது. இப்போ த்ரோட்டா என்ன பண்ணுறீங்க, செகண்ட் லைனை 2ஆல் டேட் பண்ணுறீங்க. செகண்ட் லைன் 2ஆல் டேட் பண்ணும்போது 3x + 4y வந்துடும் ப்ளஸ் 1/2 வரும். நம்மள எக்ஸோட கோஷன் ஒயோட கோஷன் சேமாக இருக்கும். இப்போ சேமாக வந்துச்சுங்களா. இப்போ c1 வேல்யூ வந்து -12, c2 வேல்யூ வந்து 1/2 வந்துடும். a and b வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கும் ரெண்டு ஈக்குவேஷன். அப்போ ஏவோட வேல்யூ 3, b ஓட 4. ஓகேவா. ஸோ ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது c1 - c2. அப்போ c1 வேல்யூ வந்து -12 c2 வேல்யூ 1/2 பை ரூட் ஆஃப் a² + b². ஏவோட வேல்யூ 3, 3² + b ஓட வேல்யூ 4, 4². ஓகேவா. ஸோ அப்போ ஈக்குவல் சிம்பிளை பண்ணும்போது நியூமெரிட்டில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -24 - 1/2 வந்துடும். ஸோ டினாமினேட்டர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 + 16 வந்துடும். ஸோ மாடலஸ் ஆஃப் நியூமெரிட்டில் -25/2 வந்துடும். டினாமினேட்டர் ரூட் ஆஃப் 25 வந்துடும். ஸோ -25/2 டினாமினேட்டர் 5 ரூட் எடுத்தால் 5 வந்துடும். ஈக்குவல் டு -25/2 இன்ட்டு ரெசிபிள் பண்ணாக்கா 5 ரெசிபிள் 1/5 வந்துடும். ஸோ 5 வேல்யூ கேன்சல் பண்ணும்போது 5/2 வரும். மாடலஸ் வந்து வெளியே வரும்போது ரிமூவ் பண்ணினாக்கா மாடலஸ் வந்து வரும்போது பாசிட்டிவ் தான் வரும் 5/2. இப்போ 2.5 யூனிட்ஸ். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.24. ஃபைண்ட் தி நியரஸ்ட் பாயிண்ட் ஆன் தி லைன் 2x + y = 5 ஃப்ரம் தி ஆர்ஜின். ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். 2x + y = 5. ஸோ அப்போ ஆர்ஜினுக்கு நியரஸ்ட் பாயிண்ட் கேட்குறாங்க. அப்போ 0,0. இப்போ நியரஸ்ட் பாயிண்ட் என்னன்னு ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா. இது கிவன் லைனை நம்பர் 1 வச்சுக்குவோம். இந்த லைன் பர்பண்டிகுலர் டு தி கிவன் லைன் த்ரூ தி ஆர்ஜின் யாராவது பர்பண்டிகுலர் இருக்குது. ஓகேவா. இப்போ ஆர்ஜின் 0,0 எடுத்துரும். அது x1 y1 எடுத்துகிட்டு ஸோ அப்போ x - 2y = x1 - 2y1. அப்போ ஸோ லைன் இஸ் பர்பண்டிகுலர்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா. அப்போ லைன் பர்பண்டிகுலர்னாக்கா அது கண்டிஷன் பார்த்தாக்கா மொத்தம் லைன் இருக்குல்ல 2x + y = 5 இருக்குது. ஸோ அதில்
x வர கொஷின் yக்கு போயிடும், y கொஷின் xக்கு போயிடும். இப்போ ப்ளஸ் சைன் இருந்தால் மைனஸ் பண்ணணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ x வர கொஷின் y போயிடுச்சுனாக்கா y கொஷின் x போயிருந்தாக்கா அப்போ x மைனஸ் 2y ஈக்குவல் டு x1 மைனஸ் 2y1 வந்துடும். ஸோ அப்போ அதில் பாசிங் த்ரூ த பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ஜின் 0,0. ஸோ அதனால் x1க்கு y1க்கு 0,0 அப்ளை பண்ணினாக்கா x மைனஸ் 2y ஈக்குவல் டு 0 மைனஸ் 2 into 0 ஆகிடும். அப்போ x மைனஸ் 2y ஈக்குவல் டு 0. ஸோ நம்பர் 2ன்னு வச்சுங்க. ஸோ அப்போ சால்வ் ஃப்ரம் 1 and 2 ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ இப்போ 4x ப்ளஸ் 2y ஈக்குவல் 10 ஆகிடும். செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே ரைட் பண்ணுறீங்க, x மைனஸ் 2y ஈக்குவல் 0. ஸோ ஆட் பண்ணாலே y டைம் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ x டைம் ஆட் பண்ணால் 5x ஈக்குவல் டு 10. ஸோ x ஈக்குவல் டு 10/5 பண்ண கேன்சல் பண்ணாக்கா x ஈக்குவல் டு 2ன்னு வரும். ஸோ சப்ஸ்டியூட் x ஈக்குவல் 2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ அப்போ 2x ப்ளஸ் y ஈக்குவல் டு 5ல் x ஈக்குவல் 2 சப்ஸ்டியூட் பண்ணினாக்கா 2 into 2 plus y equal to 5. So, 4 plus y equal to 5 வந்துரும். y equal to 5 minus 4. y ஓட வேல்யூ வந்து 1. ஓகேங்களா? So, hence the nearest point on the line 2x plus y equal to 5 from the origin is 2,1. That's all. Next example. Next example பார்க்க முன்னாடி what is an angle bisector பார்ப்போம். Angle bisector பார்த்தது next exam sums. So, what is an angle bisector? So, an angle bisector has equal perpendicular distance from the two lines. ஓகேங்களா? இப்போ ஒரு லைன் இருக்குனாக்கா L1 இன்னொரு லைன் L2ன்னு எடுத்துவோம். ஸோ அதில் சென்டரில் லைன் போது பாருங்கள். அந்த லைன் பார்த்தீங்கன்னாக்கா P x, y பாயிண்ட்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா perpendicular distance from a point x, y to the line L1 equal to perpendicular distance from a point x, y to the line L2. ஓகேங்களா? The angle bisector. Next example 6.25. Find the equation of the bisector of the acute angle between the line 3x plus 4y plus 2 equal 0 and 5x plus 12y minus 5 equal 0. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த லைன் கொடுத்துறாங்களே 2 லைன், அதில் இருந்து என்ன பண்ணணும் நம்ம find the equation of the bisector of the acute angle கேட்குறாங்க. ஓகே. அப்போ 3x plus 4y plus 2 equal 0 and 5x plus 12y minus 5 equal 0. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மாலஸ் ஆஃப் ax plus by plus c by root of a square b square அந்த ஃபார்முலா. இப்போ ரெண்டு லைனுக்கும் என்ன பண்ண ஈக்குவல் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ மாலஸ் ஆஃப் 3x plus 4y plus 2 by root of 3 square plus 4 square equal to மாலஸ் ஆஃப் 5x plus 12y minus 5 by square root of 5 square plus 12 square. ஓகேங்களா? ஸோ மாலஸ் ரிமூவ் பண்ணுறீங்க. மாலஸ் ரிமூவ் வந்து 3x plus 4y plus 2 by root of ஸ்கொயர் பண்ணாக்கா 9 plus 16 ஆகிடும் ஈக்குவல் டு மாலஸ் ரிமூவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு 5x plus 12y minus 5 by root of 25 plus 144 ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 3x plus 4y plus 2 by டினாமினேட்டர் ஆட் பண்ணினாக்கா root of 25 ஆகிடும் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5x plus 12y minus 5 by டினாமினேட்டர் 25 144 ஆட் பண்ணாக்கா root of 169 ஆகிடும். ஸோ 3x plus 4y plus 2 by 5 ஆகிடும் ரூட் எடுத்தாக்கா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5x plus 12y minus 5 by ரூட் எடுத்தாக்கா 13 ஆகிடும். ஓகேவா? ஸோ 3x plus 4y plus 2 by 5 ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 5x plus 12y minus 5 by 13. அப்புறம் இது சிம்பிளை கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 13 into 3x plus 4y plus 2 ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 5 into 5x plus 12y minus 5 ஆகிடும். 13 உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். The equation of bisector of the acute angle between the lines. So 13 மட்டும் மல்டிப்ளை பண்ணாக்கா 39x plus 52y plus 26 equal to minus 25x minus 60y plus 25 வந்துடும். ஸோ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வரும்போது 39x plus 52y plus 26 plus 25x plus 60y minus 25 0. ஸோ லைக் டேர்ம்ஸை சிம்பிளை பண்ணினாக்கா 39x கூட 25x ஆட் பண்ணினாக்கா 64x ஆகிடும். 52y plus 60 ஆட் பண்ணினாக்கா 112y ஆகிடும். கான்ஸ்டன்ட் 26லேருந்து minus 25 மைனஸ் பண்ணாக்கா 1 ஆகிடும் ஈக்குவல் 0. Next example 6.26. Find the points on the line x plus y equal to 5 that lie at a distance 2 units from the line 4x plus 3y minus 12 equal to 0. So x plus y equal to 5. Let x equal to t எடுத்துனீங்க. அப்போ t எடுத்துட்டாக்கா t plus y equal to 5 ஆகிடும். ஸோ அப்போ y equal to டெரிவ் பண்ணாக்கா 5 minus t ஆகிடும். ஸோ அப்போ எனி பாயிண்ட் ஆன் தி லைன் x plus y equal to 5 is t, 5 minus t. ஓகேங்களா? ஸோ த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் t, 5 minus t to the line 4x plus 3y minus 12 equal 0 is given by 2 units.
ஓகேங்களா? அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன வரும்னாக்கா 4 வரும், பி ஈக்குவல் 3 அந்த ஈக்குவேஷன்லேருந்து கம்பேர் பண்ணி ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் கம்பேர் பண்ணினாக்கா எக்ஸோட கொஷின் ஏ, ஒயோட கொஷின் பி, லாஸ்ட் கான்ஸ்டன்ட் சின்னு வந்துடும். இப்போ ஏ வேல்யூ 4, பி வேல்யூ 3, சி வேல்யூ -12. ஓகேங்களா? இப்போ x1 ஈக்குவல் டி, y1 ஈக்குவல் டு 5 - t அந்த பாயிண்ட் நம்ம எடுத்துகிறோம். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்மில் பார்த்தீங்கன்னாக்கா ax x1 plus by1 plus c by root of a square plus b square. Distance கரெக்டாக கொடுத்துட்டாங்க கொஸ்டினில் 2 யூனிட்ஸ்னா, பட் டிஸ்டன்ஸ் d வேல்யூ 2 ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் 4 a ஓட வேல்யூ 4 இன்ட்டு x1 வேல்யூ t ப்ளஸ் b ஓட வேல்யூ 3 இன்ட்டு y1 வேல்யூ இஸ் 5 - t, c வேல்யூ -12 பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ 4t ப்ளஸ் 15 minus 3t minus 12 by root of 16 plus 9 வந்துரும் equal to 2. So it implies 4t minus 3t பண்ணினாக்கா என்ன வரும்னாக்கா t வரும், 15 minus 12 பண்ணாக்கா plus 3 வந்துரும். டினாமில் root 25 வந்துரும் equal to 2 வந்துரும். So modulus of t plus 3 by 5 equal to 2 வந்துரும். modulus ரிமூவ் பண்ணினாக்கா ஈக்குவலுக்கு அந்த சைடு இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ t plus 3 by 5 equal to plus or minus 2. ஸோ இது 2 ஸ்பிட் பண்ணிக்கலாம். t plus 3 equal to plus or minus இந்த 5 ஆன்சர் பண்ணால் மல்டிப்ளை ஆகிடும், இப்போ 10 ஆகிடும். ஸோ t plus 3 equal to 10, t plus 3 equal to -10 எடுத்துகிட்டு, ஸோ அப்போ t equal to 10 minus 3, t equal to 7 வந்துடும். t equal to -10 minus 3, t equal to -13 வந்துடும். ஸோ அப்போ the points are t, 5 minus t is when t equal to 7 apply பண்ணுவோம், then 7, 5 minus 7, இப்போ 7, -2 வரும். when t equal to -13 apply பண்ணாக்கா -13, 5 plus 13, so அப்போ -13, 18 வரும். Next example 6.27. A straight line passes through a fixed point 6, 8. Find the locus of the foot of the perpendicular drawn to it from the origin O. இப்போ ஆர்ஜின் 0,0 எடுத்துறீங்க, ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் எடுத்து ஒரு லைன் செக்மெண்ட்டு, எக்ஸ் ஆக்ஸில் ஒய் ஆக்ஸில் ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணாங்க லைன் செக்மெண்ட்டு. ஸோ அப்போ 6, 8 அவங்களே கொடுத்துறா ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் லைன் பாஸ் த்ரூ பாயிண்ட் 6, 8 மார்க் பண்ணிச்சு. ஆர்ஜினில் ஒரு பர்பிள் லைன் ட்ரா பண்ணுறீங்க, அது பி பாயிண்ட் எடுத்துறீங்க, h, kன்னு எடுத்துறீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு let p of h, k be a point on the required locus. The slope pq of the line joining 0, and h, k is m equal to y2 minus yn by x2 minus x1. அப்போ 2 பாயிண்ட் கொடுத்துட்டாக்கா ஸ்லோப் கண்டு ஃபார்முலா y2 minus yn by x2 minus x1. ஸோ சப்ஸ்டிட் பண்ணும்போது m1 equal to k minus 0 by h minus k. அப்போ k by h வந்து ஸ்லோப் 1. நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ab of the line joining 6, 8 and h, k யூஸ் பண்ணி ஸ்லோப் 2 கண்டுபிடிக்கிறீங்க. அதே சேம் ஃபார்முலா y2 minus yn by x2 minus x1 அப்ளை பண்ணுறீங்க. இப்போ m2 is equal to k minus 8 by h minus 6. ஸோ அப்போ m1 into m2 ரெண்டு ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க, m1 m2 மல்டிப்ளை பண்ணும்போது -1 வரும்னு தெரியும் உங்களுக்கு. பர்பண்டிகுலர்னாலே அவங்களே சொல்லிட்டாங்க, ஃபுட் ஆஃப் தி பர்பண்டிகுலர் சொல்லிட்டாங்க. இப்போ பர்பண்டிகுலர் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிஷன் ஃபார் 2 லைன் பர்பிள் லைன்னாக்கா கண்டிஷன் ஃபார் பர்பண்டிகுலர் லைனுக்கு m1 into m2 equal to -1. இப்போ OP பர்பண்டிகுலர் AB. ஸோ அப்போ ரெண்டு ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ k by h into k minus 8 by h minus 6 equal to -1. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர் மட்டும் k ஸ்கொயர் minus 8k வந்து டினாமினேட்டர் வந்து h ஸ்கொயர் minus 6h வந்துடும் ஈக்குவல் டு -1. ஸோ இந்த டினாமினேட்டர் டேர்ம்ஸு ஈக்குவல் மூவ் பண்ணும்போது -1 மல்டிப்ளை ஆகிடும். ஸோ அப்போ k ஸ்கொயர் minus 8k equal to -1 into h ஸ்கொயர் minus 6h வந்துடும். ஸோ அப்போ k ஸ்கொயர் minus 8k equal to மைனஸ் அப்ளை பண்ணும்போது -h ஸ்கொயர் ப்ளஸ் 6h வந்துடும். எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வரும்போது h ஸ்கொயர் ப்ளஸ் k ஸ்கொயர் minus 6h minus 8k equal to 0. இப்போ locus of p of h, k is x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் minus 6x minus 8y equal to 0. அப்போ k and h இருக்குல்ல, அது x y ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் minus 6x minus 8y equal to 0. இப்போ ஹெச்சுக்கு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், கேக்கு வந்து ஒய்ன்ட்டு ரீப்ளேஸ் பண்ணினாக்கா locus of p is. That's all. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கறது முன்னாடி 6.4.5 கண்டென்ட் ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ் பார்த்துடலாம். let ax plus by plus c equal 0 and a1x plus b1y plus c1 equal 0 be two given lines
then the equation of the line through the point of intersection of this line is ax plus by plus c plus lambda into a1x plus b1y plus c1 equal 0. ஓகேங்களா? அப்போ டூ லைன்ஸ் இருக்கு. தென் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் த்ரூ தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னு வந்ததுனாக்கா இதான் ஃபார்ம். இப்போ ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி ப்ளஸ் ஒரு லேம்டான் ஒரு கான்ஸ்டன்ட் ஜாயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைன் a1x plus b1y plus c equal to 0 போகும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.28 find the equation of the straight line in the family of the line y equal to mx plus 2 for which m and the x coordinates of the point of intersection வந்துருக்கு பாருங்க. இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்தாலே அந்த ஃபார்ம் பார்த்தோம்ல அதை ரைட் பண்ணோம். ஆஃப் தி லைன் வித் 2x plus 3y equal 10 ஆர் இன்டிஜர்ஸ். இப்போ கிவன் லைன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா y equal to mx plus 2. இப்போ ரீரைட் பண்ணினாக்கா mx minus y equal to minus 2. இது நம்பர் 1 வச்சுங்க. நெக்ஸ்ட் செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா 2x plus 3y equal to 10 கொடுத்துறேன் செகண்ட் லைன். இப்போ சால்வ் ஃப்ரம் 1 and 2 1 and 2 சால்வ் பண்ணுறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. இப்போ 3mx minus 3y equal to minus 6 ஆகிடும். செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே ரைட் பண்ணுறீங்க. 2x plus 3y equal to 10. ஸோ ஆட் பண்ணாலே y டைம் கேன்சல் ஆகிடும். இப்போ 3mx plus 2x equal to 4 ஆகிடும். ஸோ எக்ஸ் காமனாக வெளியே எடுத்துனாக்கா 3m plus 2 equal to 4 ஆகிடும். ஸோ அப்போ இதுலேருந்து எக்ஸ் டெரிவ் பண்ணினாக்கா x equal to 4 by 3m plus 2 ஆகிடும். ஸோ அப்போ சின்ஸ் x and m must be an integer, இப்போ 3m plus 2 must be equal to plus or minus 1 plus or minus 2 plus or minus 4 அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனக்கா இன்டிஜர் அவங்களே சொல்லிட்டாங்க. இப்போ 3m plus 2 equal to plus or minus 1 ஈக்குவல் பண்ணினாக்கா 3m equal to plus or minus 1 minus 2 ஆகிடும். இப்போ 3m equal to 1 minus 2 1 minus 1 minus 2 ஆகிடும். இப்போ 3m equal to minus 1 minus 3 வந்துடும். இப்போ இதுலேருந்து m டெரிவ் பண்ணலாம். m equal to minus 1 by 3 m equal to minus 3 by 3 வரும். கேன்சல் பண்ணாக்கா m ஓட வேல்யூ minus 1 by 3 minus 1 வந்துடும். ஸோ m equal to minus 1 எடுத்துடும். minus 1 ஏன்னா இன்டிஜர்ஸ். நெக்ஸ்ட்டு 3m plus 2 equal to plus or minus 2 அப்ளை பண்ணுறீங்க. இப்போ 3m equal to plus or minus 2 minus 2. ஸோ அப்போ 3m equal to 2 minus 2 minus 2 minus 2 அப்ளை பண்ணினாக்கா 3m equal to 0 minus 4 வரும். ஸோ அப்போ m is equal to 0 minus 4 by 3 வரும். ஸோ m equal to 0 இன்டிஜர்ஸ். நெக்ஸ்ட்டு 3m plus 2 equal to plus or minus 4க்கு அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்போ 3m plus 2 equal to plus or minus 4 minus 2 ஆகிடும். அப்போ இந்த plus 2 ஆன்சர் minus 2 ஆகிடும். அப்போ 3m equal to plus or minus 4 minus 2. ஸோ அப்போ 3m equal to 4 minus 2 minus 4 minus 2 ஆகிடும். அப்போ 3m equal to 2 minus 6 ஆகிடும். இப்போ m is equal to 2 by 3 minus 6 by 3 ஆகிடும். ஸோ அப்போ m equal to 2 by 3 minus 2 வரும். அப்போ m equal to minus 2 இன்டிஜர். இப்போ y equal to mx plus 2 அந்த given equation when m equal to minus 1 அப்ளை பண்ணாக்கா y equal to minus x plus 2 வரும். ஸோ அப்போ x plus y minus 2 equal to 0 வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் when m equal to 0 அப்ளை பண்ணாக்கா y equal to mக்கு 0 0 ஆகிடும் ப்ளஸ் 2 ஆகிடும். அப்போ y equal to 2 வந்துடும். இப்போ y minus 2 equal to 0 வந்துடும். when m equal to minus 2 அப்ளை பண்ணாக்கா y equal to minus 2x plus 2. ஸோ இப்போ 2x plus y minus 2 equal to 0 ஆகிடும். Next example 6.30. Suppose the government has decided to earnest a new electrical power transmission substation to provide better. So power supply to two villages namely A and B. The substation has to be on the line L. The distance of village A and B from the foot of perpendicular P and Q on the line L are 3 km and 5 km respectively, and the distance between P and Q is 6 km. For subdivision, what is the smallest length of cable required to subdivision? What is the smallest length of cable required to connect the power station to two villages? Using the knowledge in conjunction with the principle of reflection,
allows for approach to solve this problem. ஓகேங்களா? ஸோ இப்போ டயராம் பாருங்கள், சைடில் கொடுத்துருக்கான் டயராமு. தி டேக் conventionally PQ as x-axis, PA as y-axis எடுத்தான். PQ ன்றது x-axis-உம் PA ன்றது y-axis எடுத்துட்டு and P is origin instead of one-dimensional origin O. Therefore, the coordinates are P 0, 0, A is 0, 3 and B is 6, 5. If the image of A about the x-axis A bar, then A bar is 0, -3. ஓகேங்களா? அப்படியே இப்போ 0, 3னாக்கா அதுக்கு ஆப்போசிட் 0, -3 எடுத்துரும். அதான் ஓகேவா? ஸோ தி ரெக்யூர் R is the point of intersection of the line A bar B and the x-axis. இப்போ AR and BR are the path of the cable or road. ஓகேங்களா? ஸோ தி ஷார்ட்டஸ்ட் length of the cable is AR plus BR equal to BR plus RA bar equal to BA bar. இப்போ BA bar equal to square root of distance, BA bar distance. அப்போ square root of 6 minus 0 the whole square 5 plus 3 the whole square equal to சிம்பிளை பண்ணினாக்கா என்ன வரும்னாக்கா root of 6 square 36 ஆகிடும். 5 plus 3 ஆட் பண்ண 8 square 64 ஆட் பண்ணாக்கா 100 வரும். root of 100 root இருந்தால் 10 வரும். அப்போ 10 kilometer. So equation of the line A bar B is y minus of -3 equal to 5 minus of -3 by 6 minus C minus of x minus 0. அப்போ 4x minus 3y equal to 9 ஆகிடும். ஸோ அப்போ when y equal to 0 அப்ளை பண்ணாக்கா R is 9 by 4, 0 வந்துடும். So that is the substation should be located at the distance of 2.25 km from P. So the equation of AR is 4x plus 3y equal to 9. So the equation of the cable line the road of RA and RB are 4x minus 3y equal to 9 and 4x plus 3y equal to 9. Next example 6.29. Find the equation of the line through the intersection of the line 3x plus 2y plus 5 equal to 0 and 3x minus 4y plus 6 equal to 0 and the point is 1, 1 கொடுத்துறாங்க. So the family of the equation straight line through the point of intersection of the line of the form is a1x plus b1y plus c1 plus lambda into a2x plus b2y plus c2 equal to 0. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னாக்கா 3x plus 2y plus 5 plus lambda into செகண்ட் லைன் பண்ணாக்கா 3x minus 4y plus 6 equal to 0. இப்போ lambda வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த பாசிங் டு த பாயிண்ட்டில் 1, 1 அதில் அப்ளை பண்ணணும் எக்ஸுக்கும் ஒய்க்கும். இப்போ இட் பாசஸ் டு தி பாயிண்ட் எக்ஸ், ஒய். இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கு 1 அப்ளை பண்ணாக்கா 3 into 1 3 plus 2 into 1 plus 5 plus lambda into 3 into 1 3 minus 4 into 1 plus 6 equal to 0. இப்போ ஆட் பண்ணினாக்கா 3 plus 2 5 ஆகிடும், 5 plus 5 10 ஆகிடும், plus lambda into 3 minus 4 plus 6 ஆகிடும் equal to 0. ஸோ அப்போ 10 plus lambda into 5 ஆகிடும் equal to 0. இப்போ lambda வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். இப்போ 5 lambda equal to minus 10. அப்போ lambda equal to minus 10 by 5. ஸோ கேன்சல் பண்ணால் lambda equal minus 2. ஸோ substitute lambda in equation number 1. ஸோ நம்ம இந்த equation substitution பண்ணணும். இந்த equationல lambda வேல்யூ substitution பண்ணணும். ஓகேவா? இப்போ 3x plus 2y plus 5 plus lambda into 3x minus 4y plus 6 equal to 0. அதில் lambda வேல்யூ substitution பண்ணினாக்கா ஸோ 3x plus 2y plus 5 into lambda வேல்யூ வந்து minus 2. அப்போ minus 2 into 3x minus 4y plus 6 equal to 0. ஸோ அப்போ 3x plus 2y plus 5 அப்படியே வச்சுட்டு இந்த minus 1 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது minus 6y 6x minus minus plus 8y minus 12 equal to 0 ஆகிடும். அப்போ லைக் டைம்ஸை குரூப் பண்ணி சிம்பிளை பண்ணினாக்கா 3x minus 6xனாக்கா minus 3x வந்துடும். 2y plus 8y ஆட் பண்ணால் 10y ஆகிடும். plus 5 minus 12 பண்ணினாக்கா minus 7 equal to 0. த்ரோட்டாக minus 7 மல்டிப்ளை பண்ணினாக்கா 3x minus 10y plus 7 equal to 0. That's all. Next example 6.31. A car rental frame has charges rupees 25 with 1.8 free kilometers and rupees 12 for every additional kilometers. Find the equation relating the cost y to the number of kilometers x. Also find the cost to travel 15 kilometers. So x-axis y-axis எடுத்துக்கோம், origin 0, 0 எடுத்துக்கோம். ஸோ அப்போ ருபீஸ் வந்து y-axis-உம் கிலோமீட்டர் வந்து x-axis எடுத்துலாம். இப்போ 25 rupees. இப்போ 1.8 kilometer 25 வருது.
இப்போ 25 rupeesக்கு 1.8 3 கிலோமீட்டர்ஸ் ஓகேவா மார்க் பண்ணிச்சு. அது நேராக ஸ்ட்ரைட் லைன் போயிட்டே இருக்கும். ஸோ இதுலேருந்து கார் ஸ்டார்ட் ஆகும்போது அதுக்கப்புறம் 1.8 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் அடிஷனல் கிலோமீட்டர் வந்து 12 rupees ஓகேங்களா. ஸோ அப்போ given that up to 1.8 kilometers the fixed rate is 25 ஓகேங்களா. ஸோ the equation is y equal to 25, 0 less than or equal to x less than or equal to 1.8 first equation. So after 1.8 kilometer the rent is rupees 12 for every additional kilometers. So y equal to 25 plus 12 into x minus 1.8 by x greater than 1.8 ஓகேங்களா. ஸோ த கம்பைன்ட் ஈக்குவேஷன் ஆஃப் 1 and 2 1 and 2 கம்பைன் பண்ணும்போது ஸோ அப்போ y is equal to என்ன வரும் 25, 0 less than or equal to x less than or equal to 1.8. next 25 plus 12 into x minus 1.8 x greater than 1.8. so when x equal to 15, இப்போ 15 kilometer find the cost of travel 15 kilometer கேட்குறாங்க. இப்போ x equal to 15 from 2ல் போகிறீங்க செகண்ட் ஈக்குவேஷனில். அப்போ y equal to 25 plus 12 into x minus 1.8 இருக்குல்ல, அதில் xக்கு 15 போட்டிங்கனாக்கா y equal to 25 plus 12 into 50 minus 1.8 equal to 25 plus 12 into 15ல 1.8 மைனஸ் பண்ணினாக்கா 13.2 வந்துடும். ஸோ சிம்பிளை பண்ணாக்கா 25 plus 12 13.2 மல்டிப்ளை பண்ணும்போது 158.4 வரும். ஸோ ஆட் பண்ணும்போது 183.4 வரும். ஸோ தி cost to travel 15 kilometer is rupees 183.40. Next